அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர். இன்றைய தினம் 6/11/2025 இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை சந்திக்க இருக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புது துடிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாய் உள்ளது. நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. ஏன்னா இன்றைய நேரம் நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற நேரம் தான். ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னாக்கா, இன்றைய தினம் வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் நிரம்பி வழியும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை செஞ்சு முடிக்கிற சுறுசுறுப்பு இல்லாத சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துரும். நான் சோம்பேறியா அப்படின்னு கோவிக்காதீங்க. இன்றைய காலநிலை உங்களுக்கு அப்படி இருக்குது. ஆனால் அதே சமயம் நிரம்பி வழியும் வாய்ப்புகள் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அதனால் இன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் கை நழுவி போகாமல் இருக்கும். அதனால் புது துடிப்புடனும் உத்வேகத்துடனும் வேலை செய்தால் உங்களுடைய நாள் இன்றைய தினம் மிகவும் வெற்றி நிறைந்த நாளாய் உள்ளது. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1. இன்று நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினத்திற்கான உங்களது வணங்க வேண்டிய கடவுள் வராக அவதாரம். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சங்கடஹர கணபதியை இன்றைய தினம் வழிபட்டு வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் ஒரு சின்ன முன்னேற்றம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்ல பாசிட்டிவாக அமையும். அதாவது ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் பெரிய அளவில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு மாதிரி தடுமாற்றமாகவே போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு பெரிய அளவில் முன்னேற்றம். எப்போ அந்த பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும்? சின்னதாக ஒரு மாற்றம். சினிமாவில் சொல்கிற மாதிரி ஆட்டோ இந்த கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு சின்ன மாற்றம் செஞ்சிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களோட தொழில் இன்று ஓடும். அதனால் ரிஷபராசி என்பவர்கள் இன்றைய தினம் உங்களுடைய தொழிலில் மாற்றங்கள் செய்ய முயற்சிங்க, கரெக்டாக இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாதேவாய நம. இன்றைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் 1, மகாலட்சுமி பூஜையில் வெள்ளியை தானமாய் கொடுங்க, இல்லையா வெள்ளரிக்காயை நிவேதனமாக கொடுங்க. 2ல் எதை செஞ்சீங்கனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது. இன்றைய தினம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணம் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், பண வரவுகள் உண்டு. ஆனால் சேமிக்க முடியாது.
இது என்னடா மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி. கை நிறைய காசு இருக்குது, ஆனால் மொத்த பணமும் வீண் விரயமாகுதே அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் பார்த்து கையில் சேர்கிற பணத்தை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 6. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தியே போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், வீட்டில் பன்னீர் தெளித்த பூக்களை கொண்டு கடவுளுக்கு பூஜை செய்யுங்க, நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் சந்திச்ச உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வழக்குகள் இருந்துச்சுன்னா அதில் இன்று வெற்றி கிடைக்கும் நாளாய் உள்ளது. சரிங்களா? அதனால் கோர்ட்டு கேஸில் இருக்கிற கடகராசிக்காரர்கள் இன்றைய தினத்தை பயன்படுத்திக்கிட்டு அது கோர்ட்டு மூலமாகவோ அல்லது கோர்ட்டுக்கு வெளியிலேயோ உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 18. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். என்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நவகிரகங்களை வணங்குவது உங்களுக்கு இன்று சிறப்பு. அதாவது சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஆதித்யாய சோமாய அங்காரக புதாயச குரு சுக்ர சனி ராகவே கேதவே நமக அப்படின்ட்டு வழிபடுங்க, நல்லா இருக்கும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பவளமல்லி மலர்களால் லட்சுமி தேவியாரை பூஜை செய்து வர உங்களுக்கு இன்று சிறப்பு மிக்க நாளாய் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உறவுகளில் நல்ல புரிதல் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. அதனால் யார் யாரெல்லாம் உங்ககிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டாங்களோ, உங்களை சரியாக புரிஞ்சிக்காமல் பேசினாங்களோ, நீங்கள் பாசம் வச்சுருந்தும் உங்கள் பாசத்தை புரிஞ்சுக்கலையோ அவங்களையெல்லாம் இன்று உங்களால் சமாதானப்படுத்த முடியும். அதனால் சிம்மராசிக்கார அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் தரப்பு நியாயங்களை உங்கள் உறவுகளிடம் எடுத்து சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்கு சரியான நாளாக இருக்குது. அதனால் உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட நிதானமாக பேசி சமாதானம் பண்ணுங்க. ஆனால் அப்படி ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறவங்கிட்ட நீங்கள் சமாதானத்துக்கு பேசும்போது கவனம் தேவை. ஏன்னா நிதானம் தவறுனா எப்போவுமே பிரச்சனை பெருசாக தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிதானம் தவறாமல் நிதானமாக பொறுமையாக பேசும்போது இன்றைய தினம் உங்கள் சொந்தங்களுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகன்று நல்ல ஒரு வாழ்க்கை நிலையை அடைய முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வைன் கலர் அல்லது பர்பிள் கலர். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6:15 7:15 வரை.
உங்களது அதிர்ஷ்ட எண் 4. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களது குருமார்கள் யாவரையும் இன்று நீங்கள் வணங்கலாம். அது ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் லெக்சரர்ஸ், ஆன்மீக குருக்கள் அப்படின்ட்டு யாரை வேணும்னாலும் வணங்கலாம். உங்களோட குருமார்களை இன்று வணங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் குரு குரு ஸ்வாக அப்படின்ட்டு வழிபடுங்க. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்று சிவ வழிபாட்டில் சங்கு முழக்கம் கேட்க நல்லா இருக்கும். இதை செஞ்சீங்கன்னாவே வீட்டில் நேர்மறை அலைகள், அதாவது பாசிட்டிவ் வேவ்ஸ் நல்லா இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் நண்பர்களுடன் நல்ல சந்தோஷமான ஒரு சூழல் உருவாகும். இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. ஆமாம், நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் சந்தோஷமான சூழல் உருவாகும்னு சொன்னோம் இல்லைங்களா, அளவோடு வச்சுக்கோங்க. ஏன்னா நண்பர்களோடு சேர்ந்த சந்தோஷமான சூழல் சில நேரம் தேவையில்லாத விஷயங்களை இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக அளவோடு இருப்பது சிறப்பு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 14. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மகர ராசிகள். இன்று நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடக ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ருத்ர மந்திரம். கன்னிராசிக்காரர்கள் இன்று ருத்ர மந்திரம் வாசித்தால் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்ற எல்லா ராசிக்காரர்களோட இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு ருத்ர மந்திரம் வாசிக்கும் பொழுது அவ்வளோ கச்சிதமாக பரிகாரம் வேலை செய்யும். இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் பிரார்த்தனையுடன் பக்தி பாடல்கள் கேட்பது நன்மை தரும். நீங்கள் கோயிலில் போய் பிரார்த்தனை செய்யுங்க, இல்லை வீட்டிலேயே இருந்து பிரார்த்தனை செய்யுங்க. அது கூடவே நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுளுக்கான பக்தி மார்க்க பாடல்களையும் சேர்த்து கேளுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலா ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசைகளும் பூரணமாய் நிறைவேறும். அது என்ன பூரணமாய் நிறைவேறும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள், அது சின்ன ஆசையாக இருக்கட்டும் பெரிய ஆசையாக இருக்கட்டும், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது பைசா சொச்சம் இல்லாமல் சுத்தமாக நிறைவேறும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் உங்களோட ஆசையை நிறைவேற்றி கொள்ள இன்றைய தினம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். அதேபோல் துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்ணானது 16. இன்று நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி கேட்க வேண்டிய ராசிக்காரர்கள், அதாவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயனாரப்பன்.
இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐயனே ஐயனாரப்பா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ராகு கேது காலத்தில் நவகிரக சோஸ்திரம் பாராயணம் செய்ய. ராகு காலம் தெரியும், அது என்னையா கேது காலம் அப்படின்னாக்கா யமகண்டம் தான் கேது காலம். இப்போ ராகு கேது காலங்களில் நவகிரக மந்திரம் பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாளாய் அமைகிறது. மனசுக்கு எது சந்தோஷம் நினைக்கிறீங்களோ அது இன்று கிடைக்கும். மன நிறைவா, அதாவது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சொற்ப ஆசைகள் எல்லாம் இன்று நிறைவேற வாய்ப்புகள் உள்ளது. புது துணி எடுக்கணும், சின்னதாக ஒரு பொருள் வாங்கணும், வெளியில் போய் சுற்றி பார்க்கணும், இந்த மாதிரியான இன்றைய தினம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்க வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, நிறம் எமரால்டு பச்சை. இன்றைய நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்ணானது 4. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் குமரகுருபரா நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் லட்சுமி தேவியருக்கான மூல மந்திரம் பாராயணம் செய்ய உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் இரவு நேரத்தில் பயணம் செய்யும்போது கவனமாக இருக்கணும். அதாவது தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் இரவு நேரத்தில் தனியாக பயணம் செல்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரவு நேர பயணத்தால் சில இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் கவனமாக இருந்தோம்னா அது ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. அதனால் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது. இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹனுமன் ஆஞ்சநேயர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய் ஸ்ரீராம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் 2 தீபம் ஏற்றி வழிபட்டு வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய தினம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும், வேறு எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு இல்லை.
மகர ராசி என்பவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 11. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சக்தி தரும் எல்லாம் தரும். இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை 108 முறை ஜெபம் செய்து மன ஒழுங்குபடுத்தினால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கான பலன்களை அடுத்ததாக பார்க்குறோம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் கல்வியில் வெற்றி உண்டாகும். அதனால் கல்விங்கிற ஸ்தானத்தில் மாணவ பிராயத்தில் இருக்கிறவங்க, படிப்புங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு இன்று நல்ல வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் முயற்சியை தொடரலாம். படிப்பு சார்ந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாக உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீலம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 5. பவர் கட் ஆகிடுச்சு, அதனால் வெளிச்சம் கம்மியாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ராமர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நம்பிக்கை தருவாய் இறைவா. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் பசுவிற்கு பசும்புல் கொடுத்து பாவன் விமோச்சன பரிகாரம் செய்யுங்க, நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் புது ஆடைகள் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும். அதனால் புது ஆடைகள் வாங்கவோ அல்லது புதிய ஆடைகள் உடுத்தவோ இன்றைய தினம் நல்லா இருக்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. உங்களுக்கான இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண்ணானது 10. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் துர்க்கை. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நவதுர்க்காய நமக. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் உணவு உண்ணும் முன் வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுத்து பிறகு உணவு உண்ணுங்கள், உடல் ஆரோக்கியம் மேம்படும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர். நன்றி, வணக்கம்.